பண்ணிட்டு வந்தேன். ஸோ அந்த வகுப்பு வந்து நிறைய மிராக்கிள் நடந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம மக்களுக்கு ஆல்ரெடி நீங்க எல்லாருமே அட்வான்ஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க இல்லையா? ஸோ ஆமாங்க சார். உங்கள்கிட்ட வந்து நிறைய ஃபீஸ் வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கத்துட்டு வந்தது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணுங்கிற ஒரே மனநிலை. இதை வந்து சரிங்க சார். ரொம்ப கம்மியான ஃபீஸ்ல நம்ம நிறைய பே பண்ணியிருக்கிறோம். அதை வந்து கவலைப்படுறது இல்லை. உங்களுக்கு கம்மியான ஃபீஸ்ல கற்றுக் கொடுக்குறோம். இது என்னன்னா அந்த உடைப்பு தான் நம்மளோட பிரம்மாண்டமான பிளவு. நம்ம உள்ள ஹார்ட்டுக்குள்ளார கொட்டி கிடக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு தாறு உருண்டை மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம் நமக்குள்ள. அந்த நிகழ்வுகளை நினைக்கும் போது எனக்கே அப்படியே கண்கள்ல தண்ணி வர ஆரம்பிக்குது. என்ன காரணம்னா நம்ம நம்ம அவ்வளவு சுருக்கிட்டோம். நம்ம சுருக்கி சின்னதாக்கி வச்சிருக்கோம். பட் அந்த அட்வான்ஸ் கோர்ஸே வந்து நம்மள நிறைய புரிதல் கொடுத்துச்சு. இருந்தாலுமே அங்க ஒரு உங்களுக்குள்ளான மாற்றத்தை வந்து கம்மியா தான் நிகழ்த்துச்சு. ஸோ அதை சரிப்படுத்துறதுக்கு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்புல வந்து நம்ம எக்கோவாகட்டும், நம்மளே ஆகட்டும், அந்த கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜா மாத்தி நம்ம உள்ள இருக்கிறதையெல்லாம் உடைச்சு அப்படியே அந்த மனசுல என்னெல்லாம் இருக்குதோ, என்னெல்லாம் கட்டு கசடுகள் வச்சிருக்கிறோமோ எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து கிளென்ஸு, அதே மாதிரி வந்து கிளியரன்ஸு, தெளிவு, இந்த தேடுதல். அவங்க சொன்னாங்கல்ல, எனக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது. அந்த ஒரு நிலை நிறைய அந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு பெரிய இடம். ஸோ அதனால ஒரு நாள் கூட மிஸ் பண்ணவே கூடாது. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கட்டுக்கசலையெல்லாம் உடச்சி தூக்கி வீசு. ஓகே, சரிங்க சார். எப்பங்க சார் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது? மண்டே வர வர நாளைக்கு மண்டேவா சார்? நாளைக்கு நாளைக்கு. சரிங்க சார். ஓகே. சரிங்க சாயந்தரம். சார். ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு எல்லாத்திட்டையும் சொல்லியாச்சு. நம்ம எதுக்கும் காத்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இது ஆஃபர். ஓகே, இந்த ஓகேங்க ஆஃபர் சார். உங்களுக்கான வாய்ப்பு. அதை வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சு இழுத்தெல்லாம் செய்ய முடியாது. கடக்கடான்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஏன்னா ஆஃபர் கொடுக்கும்போது நம்ம அதை ரொம்ப நாள் எடுத்துட்டு எல்லாம் செய்ய மாட்டோம். அதுக்கப்புறம் மிஸ் பண்ணவங்க மிஸ் பண்ணதுதான். ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சரிங்க சார். தெரியாம போயிடும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நம்ம இந்த மாதிரி திரும்ப அதே ஏடிசி கொடுப்போமா அப்படின்னா சம்திங் கொடுக்க மாட்டோம். புதுசா வர்றவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அப்ப என்ன ஆகும்னா இந்த மர்மம், இந்த ஒரு சீக்ரெட் உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அவ்வளவுதான். மற்றவங்க எல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு தெரியுவாங்க. நீங்க மட்டும் அப்படி உட்காந்து என்னடா பேசுறாங்க, இதை பத்தி தான் பேசுறாங்க, புரியலையே புரியலையே உட்காந்து காலம் கடந்து போயிட்டே இருக்கும். லாஜிக் மைண்ட் செட் இருக்கிறவங்க காரணங்களையும் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்கன்னு வைங்க வாழ்க்கை பூரா. எனக்கு இதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு இதுக்கு டைம் இல்லை, இது சரியாகல, அது சரியாகல, காரணம் மட்டும் நிறைய வச்சிருப்பாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படியே விட்டுற வேண்டியதுதான். நீங்க அப்படியே காரணத்தை தேடிக்கிட்டே இருங்க வாழ்க்கை பூரா. காரணங்கள் நம்ம வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக மாட்டோம். அதனால செய்யறவங்க, ஆக்ஷன்ல இருக்கிறவங்க அப்படியே அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதை வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறவங்க வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியது. ஓகே, ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கே வந்து யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உடனடியாக பண்ணுங்க. நம்மளோட ஜிபே நம்பர் உங்களுக்கு இருக்கும். டக்குன்னு ஒரு பேமெண்ட்டை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ள வாங்க. உங்களுக்கான என்னங்கிறத டீட்டெயில பேமெண்ட் எல்லாத்துக்கும் யூனிக். ஒருத்தருக்கும் ஒரு பேமெண்ட், யாருக்கும் நிரந்தர பேமெண்ட் இல்லை. ஸோ ஏன்னா இதுல வந்து 90 நாள் பயிற்சி பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அதே மாதிரி நம்ம அட்வான்ஸ் முடிச்சவங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. புதுசா வந்துக்கிறவங்களுக்கு ஒரு பேமெண்ட். இந்த மாதிரி வந்து பல நிலையில வந்து அமௌண்ட் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து யார் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சீக்கிரமா இன்னைக்கே அந்த வேலையை முடிக்கணும். நாளைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்குது. அது வரைக்கும் டைம் எடுத்துக்காதீங்க. நாளைக்கு காலையில டைம் இருக்கு, நாளைக்கு பண்ணலாம். நாளை என்பதே இந்த உலகத்துல இல்லைங்கிறத உணருங்க. அப்பதான் சரியாகும். ஓகே, அந்த கிளாஸ்க்குள்ள உட்காருங்க. உங்கள்ட்ட கேட்டா நீங்க வேற மாதிரி பதில் பேசுவீங்க. அப்பதான் தெரியும். ஓகே, தேங்க்யூ ஆல். ஹேவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். மைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஃபர்ஜானா ஜாயின் பண்றதுன்னா நீங்க உடனடியாக காண்டாக்ட் பண்ணணுமா? அப்பதான் நான் இதுல வர முடியும்.
ஏன்னா நாங்க இந்த ப்ரோக்ராமே வந்து உங்களுக்காக தான் பண்ணியிருக்கிறோம். ஷியாமா, சமீரா, பாஹிதா, ஃபர்சானா, அதே மாதிரி வந்து ஜஷீரா, இவங்க டலீனா, இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டுல இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்றது கஷ்டமாகும். அந்த ஒரு அடிப்படையில அதே மாதிரி 1, 2 பேர் வந்து நம்மளோட லைவ் கிளாஸ்க்கு வரக்கு முடியாம இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக தான் இந்த கிளாஸே வந்து நம்ம இது கண்டக்ட் பண்றோம். புரியுதுங்களா? நம்ம நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து குயிக்காக அதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதனால உடனடியாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ள வாங்க. ஓகே, அந்த பிரியப்படுறவங்க உடனடியாக மெசேஜ் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கங்க. ஓகே சார், ஜாயின். ஷியாமா, சூப்பர்மா. வேற யார் அடுத்து? ஃபாயிதா, டலீனா, சகீரா, ஃபர்ஜானா, கவிதா ரவி. ஓகே சார், ஜாயினிங். காந்திமதி மேம். ஓகே சார், ஜாயினிங். எஸ், அடுத்தது. வேற யார்? ஓகே, ஏன்னா இதுல அட்வான்ஸ் இது முடிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளுடைய இந்த இது வந்து ரெக்கார்டிங்காக வரும். அதில் அவங்களும் பார்ப்பாங்க. ஸோ நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணி நிறைய ஒரு பெரிய இதாக வந்து இந்த கிளாஸ் நடத்தணும். அதனால் இன்றைக்கே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் உடனடியாக பே பண்ணிடுங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அதை பே பண்ணி ஓகே பண்ணிடுங்க. சூப்பர்மா. ஃபாயிதா. ஓகே, ஐ எம் ஜாயினிங். சூப்பர்மா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிங்க. ரியாலிட்டியாக சொல்கிறேன். உண்மையிலே மிராக்கிள் இது. மிராக்கிளான விஷயம் தான் அது அந்த கிளாஸ். அதனால தான் சொன்னேன், இவங்க எப்படி இந்த கிளாஸை என்னோட ஸ்டூடெண்ட்டாக வந்து அட்டென்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதே ஒரு மிராக்கிள். ஏன்னா உங்க கணவனை மாத்திர முடியும், உங்களுடைய உறவுகளை மாத்திர முடியும், உங்களோட உங்களோட வாழ்க்கையை நீங்க மாற்றி அமைச்சிட முடியும். இதை வந்து ப்ராக்டிக்கலா அன்னைக்கே நம்ம பண்ணிடுவோம். அதான் இதோட பெரிய மிராக்கிள். என்னன்னா உங்க கணவனை நீங்க இன்னொரு தடவை தாலி கட்ட வைக்கிறத அந்த நாள்லயே நடக்க வச்சிருவோம். ஸோ அந்த தாலி கட்டுவீங்க. அந்த மாதிரி நாளா இருக்கும் அந்த நாள். அதனால இதை காத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை. அதுக்கப்புறம் திரும்ப ஃபுல் பே பண்ணி வர வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குது. அதில் அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனும் நம்ம அடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் பண்ணிட்டோம்னா உங்கள் கண் முன்னாடியே நாங்கள் சாதிச்சு காமிச்சோம். என்ன, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் வெறும் 10,000 ரூபாய்க்கா ரோட்டில் நின்ன ஒரு ஆள் இன்னைக்கு வந்து 12, 13 லட்சம் ரூபா கொடுத்துருக்குறோம். ஒரு இது வந்து உங்களுக்கான ப்ரூஃப் இது. நான் சாதிக்கலை அப்படிங்கிறதுக்கு நான் ஒன்றையுமே காமிக்க முடியாது. உண்மையே சொல்கிறேன், ஃபுல் பேமெண்ட் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கு. பல வழிகள்ல பணம் வந்துட்டே தான் இருக்கு. தெரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிறீங்க இந்த கிளாஸ் நடக்கும், நீங்க கொடுக்குற ஃபீஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. பல வழிகள் மூலமாக பணம் வந்துட்டே தான் இருக்கு. நான் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் கூட எனக்கு பணம் வந்துகிட்டே தான் இருக்கு. அதனால இந்த நிலைய அந்த பிரபஞ்ச சக்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட நீங்க எல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ப்ரூஃப் காமிச்சிட்டேன் இல்லையா? ஒரு புது காரை வாங்கி முன்னாடி நிறுத்தி வீடியோ எடுத்து காமிச்சாச்சு. பாருங்க, உண்மையிலே இது இருக்குது. இதுக்கு மேல என்ன ப்ரூஃப் கொடுக்க முடியும் இல்லையா? இனி அடுத்தது ஆல்ரெடி நமக்கு ஒரு பங்களாவெல்லாம் இருக்கு, 4 வீடு இருக்கு. வேணா நீ அடுத்த ப்ராஜெக்ட் வந்து இதோட ப்ரோர்ஸ்ல ஒரு மாளிகை நம்ம கிளாஸ் விஷுவலைசேஷன் நடத்துறோம்ல, அதையும் விரைவில் உங்களுக்கு காமிச்சு கொடுப்போம். ஸோ நீங்களும் அங்கே வர வேண்டாமா? மாற வேண்டாமா? சேஞ்சஸ் வர வேண்டாமா? நீங்க காமிக்க வேண்டாமா? உங்க வீடியோ கொஞ்சம் போட வேண்டாமா? ஸோ அப்போ மாறுறதுக்காக நான் நெக்ஸ்ட் உங்களை டெவலப் பண்றதுக்கு முயற்சி செய்யணும். எஸ் சார். இப்படி சொல்லிட்டு இருந்தா பத்தாது, பக்கத்துல ஜாயின் போடுறோம். புரியுதா? பாக்கியா?
எஸ்ஆர் போட்டா பத்தாது, பாக்கியா ஓகே சார் ஜாயின் அப்படின்னு போடணும். ஓகே சார் இல்ல, ஜாயின் ஜாயின் சேர்த்து போடுங்க, அப்பதான் அந்த கிளாஸ்ல உட்கார முடியும். இப்போ உங்க ப்ராஜெக்ட் உங்களோட அந்த இடமெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரணும்னா இந்த ஒரு நிகழ்வும் நீங்க செய்யணும். செஞ்சாதான் அது நடக்கும். புரியுதா? பாக்கியலட்சுமி, அந்த நாடகமே முடிஞ்சு போயிடுச்சு. ஜாயின் பண்றதுக்கு மினிமமா பே பண்ணணும் சார். எஸ், கண்டிப்பா ஒரு மினிமம் சார்ஜ் இப்போதைக்கு பே பண்ணுங்க. நம்ம நாளைக்கு திரும்ப அந்த அமௌண்ட்டை பத்தி பேசிக்கலாம். ஏன்னா கிளாஸ் வந்து இப்போ அவரோட ட்ரையல் ஓடிட்டு இருக்கிறனால ஒரு 4 நாள் 5 நாள் பத்தாது போல இருக்கு. கொஞ்ச நாள் கூட அதிகமாகும் போல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பிரீஃபா இருக்குது, நிறைய இருக்குது. இந்த 2 நாள் வந்து ஃபுல் கமிட்மெண்ட், ஒரு நிமிஷம் கூட கேப் கிடையாது. காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆனா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் கண்டினியூ ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சப்ஜெக்ட் அதில் இருக்குது. அதனால அந்த எல்லாத்தையும் உங்களை கொண்டு வரணும் இல்லையா? அதுலயே வந்து நம்ம சொல்ல போனா அந்த நாள்ல நடந்த நிகழ்வுகள் வந்து சிலதெல்லாம் இன்னும் இன்னும் பிரீஃப் பண்ண முடியல என்னால. என்னன்னா டைமிங் எடுத்துக்கிச்சு சில இடத்துல. டைமிங் எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா அதுக்கான வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அதனால அது வந்து கொஞ்சம் நமக்கு ரிஸ்க் எடுத்து தான் செஞ்சாகும். அதனால எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். ஜாயின் பண்ணுங்க, உங்களை சரிப்படுத்திக்கங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் எ நைஸ் டே, லவ் யூ ஆல். அந்த லிஸ்ட் மட்டும் மகா இதுல கேட் பாக்ஸ்ல இருக்கு, அதை மட்டும் எடுத்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கமா. கேட் பாக்ஸ்ல போய் இதுல வந்து ஒரு புதிய பிறப்பை எடுக்கிறோம். ஆமா, அத சொல்லவே இல்லைங்களே, குழந்தையில இருந்து. ஆமா, குழந்தை. ஆனா அதெல்லாம் ஒரு மாற்றம்னு வச்சுக்கல, மாறி இருக்குங்க சார். நல்ல மாற்றம் எனக்கு தெரியுதுங்க சார். நானே மாறி இருக்கேன். அதனாலதான் உங்களோட வர்றேங்க அப்படிங்கிறேன். கூட்டிட்டு போங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு. வர்றேங்க சார், வர்றேங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோமா, யாருன்னு பார்த்துட்டு அந்த லிஸ்ட் மட்டும் எனக்கு அனுப்பி கொடுத்துருங்க. ஓகேங்க. உங்களுக்கு எல்லாம் நிறைய வேலை இருக்குதுமா. இத கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம இன்னும் இந்த இதை வளர்த்திட்டு நீங்க எல்லாம் ஒரு கோர்ஸ் கவுன்சிலரா அடுத்த மனுஷனை சரி பண்ற சேவை மனப்பான்மையோட ஒருத்தரோட தோல் கொடுத்து தோல் தாங்கக்கூடியவர்களாக நீங்க மாறணும். அதுக்கான பிளாட்ஃபார்ம் இருக்கு. இந்த கிளாஸ் முடிச்சீங்கன்னா உங்களுக்கு கடமைகள் இன்னும் இருக்குது. என்ன தெரியுமா? அந்த ஒரு மனுஷன் அப்படி அந்த இடத்துல விழுகும் போது நீங்கெல்லாம் வந்து அந்த கோர்ஸ் கவுன்சிலரா மாறி அவங்க எல்லாம் தூக்கி நிக்கிறதுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கிளாஸ் அது. அதுக்கு நீங்களும் வந்து டெவலப் ஆகணும் இல்லையா? ஸோ இதையெல்லாம் முழுசா கத்துக்கிட்டு தான் நீங்க வந்து அங்க இன்னொருத்தர் மனுஷனுக்கு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகணும். சமீரா இன்னும் எந்த பதிலும் சொல்லலை. ஓகே, நைஸ். அவங்க நாட்டை பொறுத்த வரையில ஒரு சின்ன பேமெண்ட் தான் நம்ம அவங்கள்ட்ட வாங்க போறது. இந்த ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க போல இருக்கு. ஜாயின் பண்ணுங்கம்மா, மிஸ் பண்ணாதீங்க சமீரா. ஓகே, ஏன்னா உங்களை மாதிரி தூரத்துல இருக்கிறவங்களுக்காக இந்த கிளாஸே வந்து கண்டக்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு இன்னும் நிறைய புது விஷயங்களை வந்து கொடுக்கும். அதனால அந்த சொல்லுங்க. ரொம்ப வேணாம். பேசுங்க, கால் பண்ணுங்க, ஜாயின் பண்ணுங்க. இதை பத்தி ஃபீல் ஆகும், ஜாயின் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா அவ்வளவு பெரிய விஷயம் அது. கால் பண்ணுங்க, பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் எ நைஸ் டே, லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ, வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். இப்போ வழி அனைவரும் போயிருக்குன்னு நினைக்கிறேன். காயத்ரி மேம்
வலி அது கட்டிட்டனால கொஞ்சம் லைட்டா வலிக்குது சார். ஏன் அது மென்டல் ஸ்ட்ரெஸ் தான், வேற ஒண்ணுமே இல்ல. எனக்கே எஸ் தெரியும். இப்ப ரிலாக்ஸ் ஆயிடுச்சுல்ல ஆ ஆனா ஃபிங்கர்ஸ் மூவ் பண்ணா அது வலிக்கதான் சார் செய்யும். அதனாலதான் அவங்க வந்து அப்படி கட்டி விட்டுருக்காங்க. ஓகே சரியாயிடும் ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ வாழ்க வளமுடன்